தூங்கும் திசை, ரகசியங்களும் உண்மைகளும். ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல 3ல ஒரு பகுதிய தூக்கத்துல தான் கழிக்கிறான். ஆனா அந்த தூக்கம்தான் உங்களுடைய அடுத்த நாள் வெற்றிய தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வா, தலைவலியோட, இல்லனா ஒருவித எதிர்மறை எண்ணங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் முழிக்கிறீங்களா? அப்போ நீங்க தப்பான திசையில தலை வச்சு படுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வடக்குல தலை வச்சு படுக்காதேன்னு நம்ம பாட்டி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அது என்ன? எந்த திசையில படுத்தா செல்வம் பெருகும், எந்த திசை மாணவர்களுக்கு நல்லது, இத பத்தி இந்த வீடியோவுல ரொம்ப ஆழமா பாப்போம். பூமியின் காந்தப்புலமும் மனித உடலும். முதல்ல இதோட அறிவியலை பாப்போம். நம்ம பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம். கிழக்கு திசை ஞானத்தின் திசை. அடுத்தது கிழக்கு திசை. இது சூரியன் உதிக்கும் திசை. அறிவியல் படி பூமியோட சுழற்சிக்கு ஏத்த திசை இது. யாருக்கு நல்லது? குறிப்பா படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கோல்டன் டிரெக்ஷன். நன்மைகள்: இந்த திசையில தலை வச்சு படுத்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை செல்கள் புத்துயிர் பெறும், ஒருமுகப்படுத்தும் திறன், கான்சென்ட்ரேஷன் பல மடங்கு கூடும். தெற்கு திசை செல்வத்தின் திசை. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தெற்கு யமதர்மனுக்கு உரிய திசையாச்சே, அங்க தலை வைக்கலாமா? கண்டிப்பா வைக்கலாம். ஆன்மீக ரீதியா தெற்கு நோக்கி தலை வைத்து வடக்கு நோக்கி கால் நீட்டி படுப்பது ஆயுளை கூட்டும். பலன்கள்: இந்த திசையில படுக்கும்போது காந்த அலைகள் பாதத்திலிருந்து தலைக்கு சீரா பாயும். இதனால மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறையும், செல்வம் மற்றும் புகழ் தேடி வரும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. பிசினஸ் பண்றவங்க, குடும்ப தலைவர்கள் இந்த திசையை பயன்படுத்தலாம். மேற்கு திசை. இது என்ன செய்யும்? வெஸ்ட். மேற்கு திசை ஒரு நியூட்ரலான திசை. நன்மைகள்: இந்த திசையில தலை வச்சு படுத்தா புகழ், அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. குறைபாடுகள்: ஆனா சிலருக்கு இது ஒரு விதமான அலைபாயிர மனநிலையை தரும். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தவிர்க்கலாம். ஆனா வடக்கு திசையை விட மேற்கு எவ்வளவோ பரவாயில்ல. சித்தர்கள் சொன்ன கூடுதல் ரகசியங்கள். நம்ம தமிழ் சித்தர்கள் தூக்கத்தை பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இடது கை பக்கம் ஒரு கழித்து படுப்பது. இதனால சந்திர நாடி இயங்கி செரிமானம், டைஜஷன் சீராகும், தூக்கம் ஆழ்ந்து கிடைக்கும். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் இடைவெளி வேணும். விளக்கேற்றிய பிறகு தூங்குவது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். சோ இன்னைக்கு நைட் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க திசையை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வடக்கு மட்டும் வேணாம், கிழக்கு இல்லனா தெற்கு பெஸ்ட். உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா